Samsung Galaxy Watch for first time ஒரு புது பிளாட்ஃபார்மில் Google உடைய Wear OS powered by Samsung. ஸோ இந்த புது பிளாட்ஃபார்ம் வந்து இந்த வாட்சை ரொம்பவே யூனிக்காக இருக்குது. ஏன்னா இதில் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லும்போது எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது, கூடவே ஹெல்த்னஸ் ஃபிட்னஸ் ஃபீச்சர்னு புது சென்சார்னு நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வாட்சஸை விட அப்கிரேட் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதோட குவிக் அன்பாக்சிங் அண்ட் என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஸோ சாம்சங் உடைய வாட்ச் சீரீஸில் வாட்ச் 4 அண்ட் வாட்ச் 4 கிளாசிக் ரெண்டு வெர்ஷன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வாட்ச் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பாக்ஸ். பேக் சைடில் உங்களுக்கு ப்ளூடூத், வைஃபை, ஜிபிஎஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட டிவைஸ் சைஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது 44mm. அதோட உள்ள என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே எப்போ மாதிரி சைடில் கார்டு இருக்குது. இந்த கார்டுக்குள்ளே உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. அடுத்ததாக வந்து சார்ஜர் கூடவே கொடுத்துருக்காங்க. அகைன் இது மேக்னெட்டிக் சார்ஜர். ஸோ இதையும் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கடைசியாக நம்ம பார்க்கலாம். ஸோ சில்வர் கலர் வாட்ச் உள்ளே இருக்குது. ஸோ இதுதான் கேலக்ஸி வாட்ச் 4. கேலக்ஸி வாட்ச் 4 சில்வர் கலர் இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போதே ரொம்பவே ஸ்லீக் அண்ட் ஸ்லிம் டிசைனாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வாட்சஸை விட. அகைன் ஸ்ட்ராப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட சாஃப்டாகவும் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா வந்து இது ரீப்ளேசபிள். ஸோ கேர்ள்ஸ் நீங்கள்லாம் வந்து ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன கலர்ஸ் வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணி ஸ்ட்ராப்ஸ் மாற்றி போட்டுக்கலாம். அதோட வந்து லேச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக லாக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லாக் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்போர்டில் போடுறதுனால வந்து கையில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. அதே சமயத்தில் வந்து ஒரு கிளாஸி லுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த இன்போர்டில் லாக் ஆகிறதுனால. ஸோ அதோட கையில் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதோட என்னோட ட்ரெஸ்ஸுக்கும் வந்து இது நல்லா மேட்ச் ஆகுது. வாட்ச் ஃபேஸ் சர்க்குலராக இருக்குது. ஃப்ரேம் அலுமினியம் ஃப்ரேம்ஸோடு வருது. சைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று 44mm, இதோட வெயிட் 30.3 grams. இன்னொன்று 40mmல இருக்குது, அது 25.9 grams தான். ஸோ கையில் நீங்கள் போடும்போது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 44mmல வந்து பிளாக் சில்வர் க்ரீன் கலர் அவைலபிளாக இருக்குது. அதே 40mmல பிளாக் சில்வர் பிங்க் கோல்டு அவைலபிளாக இருக்குது இந்தியாவில். டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டோட இருக்கிறதுனால 5 மீட்டர் டீப் வரைக்கும் நீங்கள் தண்ணிக்குள்ளே இதை டிப் பண்ணி யூஸ் பண்ணாலும் எந்த இஷ்யூஸுமே இல்லை, பர்ஃபெக்டாக இது ஒர்க் ஆகுது. அடிஷ்னலாக மில் ஸ்டாண்டர்ட் 810Gயும் இருக்கிறதுனால இது ட்ராப் அண்ட் ஷாக் டெஸ்ட்டும் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. கூடவே டிஸ்பிளே பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED கார்னிங் கொரில்லா கிளாஸ் DX+ஓட கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயும் ஆடட் ஆன் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸ்க்ரீன் வந்து சூப்பர் AMOLED கொடுத்துருக்கிறதுனால வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்குது உங்களுக்கு ஸ்க்ரீன். அதோட நீங்கள் யூஸ் பண்ணும்போது வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே கிளியராக இருக்குது. ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40mm பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 396x396 ரெசல்யூஷனில் இருக்கும். அதே 44mm சைஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 450x450 ரெசல்யூஷனோட வரும். ஸோ ஓவரால் டிசைன் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக ரொம்பவே நல்லா இருக்குது. அதோட வந்து உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் எல்லாம் அலுமினியம் ஃப்ரேம் ரொம்ப டியூரபிளாகவும் கொடுத்துருக்காங்க. அதே பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-in-1 சென்சார்ஸோட இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எப்படி வாட்சை ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஹோம் கீயை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்விட்ச் ஆன் ஆகிடும். ஸோ வாட்ச் ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் சாம்சங், அதுக்கப்புறம் செக்யூர்ட் பை நாக்ஸ் அண்ட் வெல்கம் அப்படின்னு காட்டுது கேலக்ஸி வாட்ச் 4. ஸோ இதை வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலக்ஸி வாட்ச் 4 இருக்குது, கனெக்ட் பண்ணணுமா அப்படின்னு பாப்அப் மெசேஜ் வந்துடும். இதே நீங்கள் வேறு ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா வந்து நீங்கள் ப்ளூடூத்தில் மற்ற ஸ்மார்ட் வாட்சஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். ஆனால் நீங்கள் ஒருவேளை iOS யூசர், அதாவது ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதோட தற்சமயம் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் இல்லை, மேபி ஃபியூச்சரில் இவங்க கொடுக்கலாம். ஒன் ஸ்மார்ட் ஃபோனோட நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வாட்ச் ஃபேஸில் ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா மேலே கண்ட்ரோல் பேனல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். எப்படி ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் இருக்கோ எல்லாமே இங்கேருந்தே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஜிபிஎஸ், வால்யூம் பட்டன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதே ஸ்வைப் லெஃப்ட் பண்ணிங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன், உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க நோட்டிஃபிகேஷனும் இங்கேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா ஆப்ஸ் அவைலபிளாக இருக்கும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வைப் ரைட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்த் ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்கும். எந்த ஃபீச்சர்ஸ் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டாட்ஸ் இருக்கும். டிஜிட்டல் பெசில் இதில் அவைலபிளாக இருக்குது. இந்த டிஜிட்டல் பெசில் வழியாக நீங்கள் ஒரு ஆப்ஷனும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படியும் ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் பெசில் ஒரு வர்ச்சுவல் பெசில் இதையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கேலக்ஸி வாட்ச் 4ல தான் உங்களுக்கு டிஜிட்டல் பெசில் இருக்குது. அதே நீங்கள் வாட்ச் 4 கிளாசிக் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து மேனுவல் பெசிலே உங்களுக்கு இருக்கும். அதாவது நீங்கள் மெக்கானிக்கலாக அதை மூவ் பண்ணுற மாதிரி ஒரு பிக் பெசில் அவைலபிள்
அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுதான் வித்தியாசம் இந்த 2 ஸ்மார்ட் வாட்சஸ்லையும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. எல்லாமே உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வழியாக நீங்கள் ஈஸியாக கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். கேலக்ஸி வாட்ச் 4 செட்டிங்ஸ் போனீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ், ஆப்ஸ், ஸ்டைல்ஸ், குவிக் பேனல்னு நிறைய வாட்ச் செட்டிங்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே n நம்பர் ஆஃப் வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. நிறைய கலர்ஃபுல் அனிமேட்டட் பிரைட் வாட்ச் ஃபேஸஸ் அவைலபிளாக இருக்குது. எது வேணுமோ நீங்கள் ஈஸியாக ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாட்சில் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி ஆப்ஸையும் நீங்கள் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஸ் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களோ அதை டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் வச்சுக்கலாம், மிச்சதெல்லாம் கீழே வச்சுக்கலாம். ஏன்னா வாட்ச் ஃபேஸில் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நீங்கள் ஆப்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம் எது வேணுமோ. அதோட கண்ட்ரோல் பேனல் இல்லைனா குவிக் பேனலில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஈஸியாக கஸ்டமைசேஷன் நீங்கள் பண்ணிக்க முடியும் உங்களுடைய கனெக்டட் ஸ்மார்ட் ஃபோன் டிவைஸோடவே. அதோட ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் அவைலபிளாக இருக்குது. நார்மல் வாட்சஸ் மாதிரி எனக்கு எப்போவுமே டைம் இதில் ஹைலைட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எனேபிள் பண்ணிக்கலாம். பட் பேட்டரி சேவ் பண்ணுறதுக்காக ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிம் ஆகிடும் நீங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது. இல்லை எனக்கு நார்மலாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் டேப் டு அவேக் இல்லைனா வந்து ரேஸ் டு வேக் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ தட் டைம் பார்க்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் டேப் பண்ணால் உங்களுக்கு டைம் தெரியும். ஸோ இது மூலயமா பேட்டரி உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் சாய்ஸ் தான், எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருந்தாலும் இதில் ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து கூகுளுடைய வேர் OS இந்த பிளாட்ஃபார்மில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை கூடவே எக்ஸினோஸ் உடைய W920 சிப்செட்டில் இருக்குது. ஸோ இந்த சிப்செட் 5 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். கூடவே 20% CPU பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு 10x இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 GB RAM 16 GB ROM வேரியண்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதோட கூகுள் அப்படிங்கிறதுனால ஸ்டாக் கிடையாது. இது சாம்சங் உடைய One UI கொடுத்துருக்கிறதுனால வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லவே வேண்டாம், ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்கிறதுனால n நம்பர் ஆஃப் ஆப்ஸ் நீங்கள் தேவையானதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, மல்டி டாஸ்கிங் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஈஸியாக நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது, குவிக்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த சிப்செட்டில். அதோட இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GPS ஃபீச்சரோட கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் லொக்கேஷன் ஜஸ்ட் லாக் பண்ணி வந்து ஈஸியாக நீங்கள் ட்ராக் பண்ணி போக முடியும். ஸ்மார்ட் ஃபோன் ஓப்பன் பண்ணணும் அப்படி அவசியமே இல்லை, வாட்ச்லேயே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த GPS ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எக்கச்சக்கமான ஹெல்த் ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அதுவும் யூனிக் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் 3-in-1 பயோ ஆக்டிவ் சென்சார் வந்து இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் பேக் பேனல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த சென்சார் இருக்குது. ஒரு சென்சார் வந்து ஹார்ட் ரேட்டு, இன்னொரு சென்சார் பிளட் ஆக்சிஜன் லெவல், இன்னொரு சென்சார் பாடி காம்போசிஷன். ஃபர்ஸ்ட் டைம் வாட்சில் வந்து நீங்கள் பாடி காம்போசிஷனை வந்து கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்பவே இன்னோவேட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அகைன் நான் ஹார்ட் ரேட் செக் பண்ணி பார்த்தேன், பிளட் ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணி பார்த்தேன். ரெண்டுமே வந்து மற்ற டிவைசஸோட கம்பேர் பண்ணும்போது அக்யூரேட்டாக இருந்தது. பாடி காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் மேலாக ஃபீமேலாக டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹைட் என்ட்ரு பண்ணிவிட்டு ரிங் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கரை வந்து ஹோம் கீ பேக் கீழே வச்சா போதும். வித்தின் மினிட்ஸ் வந்து உங்களுடைய உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு இது லிஸ்ட் அவுட் பண்ணிவிடும். உங்களுடைய வெயிட், ஸ்கெலிட்டல் மசில், ஃபேட் மாஸ், பாடி ஃபேட், BMI, பாடி வாட்டர், BMRன்னு எல்லாமே வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். உங்களுடைய உடம்பு எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். வித்தின் மினிட்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இந்த பாடி காம்போசிஷன் இருக்குது. அகைன் இது அக்யூரேட்டாக கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து இது வரைக்கும் அந்த டெஸ்ட் பண்ணதில்லை, அதனால எனக்கு தெரியல. பட் ஹார்ட் ரேட் அண்ட் பிளட் ஆக்சிஜன் லெவல் வந்து அக்யூரேட்டாக இது டிடெக்ட் பண்ணுது. அதோட 90க்கு மேலே ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. சைக்கிளிங், வாக்கிங், ஹைக்கிங்னு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இதில் அவைலபிளாக இருக்குது. அதோட நீங்கள் தூங்குறதையும் வந்து நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸ்லீப் ட்ராக்கிங் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் வாட்ச் நீங்கள் கையில் கட்டிட்டு ஸ்மார்ட் ஃபோன் பக்கத்தில் வச்சதுக்கப்புறம் ஓவர் நைட் அதுவே உங்களை ட்ராக் பண்ணும். எவ்வளோ நேரம் நீங்கள் டீப் ஸ்லீப் பண்ணீங்க, இல்லை நீங்கள் கொரட்டை விட்டீங்களா, அதாவது ஸ்னோர் பண்ணீங்களா. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டியூ கோர்ஸ், அதாவது வந்து ஒரு 10 days 15 days நீங்கள் மானிட்டர் பண்ணும்போது உங்களுடைய ஹெல்த் எவ்வளோ ஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வாட்ச் வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஃபீச்சர் வந்து இதில் நிறையா இருக்குது. அதோட ECG அண்ட் பிளட் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுற ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. பட் சில கண்ட்ரீஸில் மட்டும்தான் இதை எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதோட கேலக்ஸி வாட்ச் 4ல நீங்கள் கால்ஸும் அட்டன் பண்ண முடியும். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வர்ற கால்ஸ் நீங்கள் ஈஸியாக இதில் அட்டன் பண்ணலாம். அதுவும் சிம்பிள் கெஸ்டர்ஸில் கால் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கையை அப் அண்ட் டவுன் நீங்கள் மூவ் பண்ணுங்க, இமீடியட்டாக உங்களுக்கு கால் எனேபிள் ஆகிடும், நீங்கள் பேசலாம். அதே காலை கேன்சல் பண்ணணும், கையை ரொட்டேட் பண்ணால் போதும், இமீடியட்டாக கால் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கெஸ்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ கேலக்ஸி வாட்ச் 4 உடைய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது 44 mm அப்படிங்கிறதுனால 361 mAh கொடுத்துருக்காங்க. கூடவே சார்ஜிங் யூனிட், மேக்னெட்டிக் யூனிட் ஜஸ்ட் பிளேஸ் பண்ணிங்கன்னா 15 வாட்டோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் குவிக்காக சார்ஜ் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் 2 days யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக யூஸ் பண்ணியும் வந்து
வந்து இப்போவும் நான் இன்னும் சார்ஜ் பண்ணலை. ஸோ ரிவ்யூவில் உங்களுக்கு சார்ஜிங் டைமிங், அதுக்கப்புறம் பேட்டரி ஆப்டிமைசேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட கேலக்ஸி வாட்ச் 4 உடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கேலக்ஸி வாட்ச் 4 உங்களுக்கு 40mm ப்ளூடூத் வேரியன்ட் வந்து 23,999க்கும், அதே LTE வேரியன்ட் 28,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அதே 44mm ப்ளூடூத் வேரியன்ட் 26,999க்கும், LTE வேரியன்ட் 31,999க்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கேலக்ஸி வாட்ச் 4 ஃபர்ஸ்ட் டைம் கூகுளுடைய வேர் OS 3-in-1 பயோஆக்டிவ் சென்சார், பாடி கம்போசிஷன் கால்குலேஷன், GPS, ப்ளே ஸ்டோர்னு நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். இதோட கம்ப்ளீட் இன்டெப்த் ரிவ்யூ இந்த வாட்சை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வாட்ச் 4 பற்றி உங்கள் கருத்து என்ன தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.